நாம் வாழ்கிற இந்த பூமி எவ்வளவு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தையும் தனக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு. அப்படி ஆபத்தான இடங்களுக்கு ஒரு சிலர் செல்வதும் அவர்கள் திரும்பாததும் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உலகின் ஆபத்தான இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற எல்லா வியூவர்ஸுமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விக்கி. வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ். ஸ்னேக் ஐஸ்லேண்டு. இந்த தீவு பிரேசிலில் இருக்கிற சேவ் பவுலா கடற்கரையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இதோட பரப்பளவு 43 ஹெக்டேர் அளவில் இருக்குது. வெளியிலிருந்து பார்க்க ரொம்ப அமைதியாக இருந்தாலும் இந்த தீவுக்குள்ளே ஒரு மரண உலகமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த தீவில் மட்டும் 4000க்கும் மேற்பட்ட பாம்புகள் வாழுது. அதில் முக்கியமான ஒன்றுனா கோல்டன் லேண்ட்ஸ்கேட் வைபர் அப்படிங்கிற ஒரு பாம்பினம் தான். இந்த பாம்புகள் அதிக விஷத்தன்மையோடு காணப்படுது. இதோட ஒரு கடியிலேயே மனுஷனை ஈஸியாக கொல்லக்கூடியது. உலகின் மிக ஆபத்தான இடங்களில் இது ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காட்டில் ஒரு சதுர மீட்டருக்கு 5 பாம்புகள்னு வசிக்குது. உள்ளே போயிட்டோம்னா பாரபட்சமே இல்லாமல் நம்மளை கடிக்கக்கூடியது இந்த பாம்புகள். 1920களில் லைட் ஹவுஸ் கீப்பர் அவரோட குடும்பத்தோட அந்த தீவில் வாழ்ந்திருக்காரு. ஒரே நாள் நைட்டில் ஜன்னல் வழியாக வந்த பாம்புகள் எல்லாமே அவரோட குடும்பத்தையே அழிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே யாருமே போகலை. லைட் ஹவுஸை கூட மனுஷங்க யாருமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டாங்க. பிரேசில் கவர்மெண்ட் இந்த தீவுக்கு சுற்றுலா பயணிகளோ மீனவர்களோ பொதுமக்களோ யாருமே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்புகளை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு சில சயின்டிஸ்ட்டை மட்டும் அந்த தீவுக்குள்ளே போகிறதுக்கு அரசு அனுமதி தந்திருக்கு. நம்ம வீடியோவில் செகண்ட் இடத்துல இருக்கிறது நார்த் சென்டினல் ஐஸ்லேண்டு. இந்தியாவோட அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருக்கிற தெற்கு அந்தமான் பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நார்த் சென்டினல் ஐஸ்லேண்ட் தீவு. இங்கே வாழ்கிற பழங்குடியின மக்கள் 60,000 ஆண்டுகளுக்கு மேலாக வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்காங்க. அந்த தீவுக்கு மனிதர்கள் யாரும் போகக்கூடாதுன்னு, அந்த தீவை சுற்றி எந்த ஒரு கப்பல்களும் போகக்கூடாதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்காங்க. அங்கே வாழ்கிற பழங்குடியின மக்களோட சுதந்திரத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. 2006 2 இந்தியன் ஃபிஷர்மேன் இந்த தீவுக்கு போயிருக்காங்க. உடனே அங்குள்ள பழங்குடியின மக்களால் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 ஒரு அமெரிக்க மதப்பரப்பாளர் படகுல போய் அந்த தீவில் இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே அங்குள்ள பழங்குடியின மக்களால் கொல்லப்பட்டிருக்காரு. கடந்த 200 வருஷத்தில் இந்த தீவுக்கு போன பாதி பேர் இன்னும் உயிரோட திரும்பவே இல்லை. உலகத்தோட மிக அபாயகரமான இடங்களில் இதுவும் ஒன்று. நம்ம வீடியோவில் 3ஆவதாக பார்க்க போகிறது டெத் வேலி. டெத் வேலிங்கிறது அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மற்றும் நோவாடா மாநிலங்களுக்கு இடையில அமைஞ்ச ஒரு பாலைவன பகுதி தான் இந்த டெத் வேலி. இந்த இடம் நார்த் அமெரிக்காவோட மிக குறைஞ்ச எலிவேஷனில் உள்ள இடம். அதாவது கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப கீழே இருக்குது. அதனால தான் இங்கே வரும்போது சூரியன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி வெப்பத்தை நம்ம உணரலாம். உலகத்திலேயே மிக அதிகமான வெப்பம் பதிவு செய்யப்பட்ட ஒரே இடம்னா அது டெத் வேலி தான். டெத் வேலியில் 1913ஆம் ஆண்டு 134 ஃபேரன்ஹீட் அதாவது 56 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இதுதான் உலகத்திலே பதிவான அதிக வெப்பநிலைன்னு சொல்லலாம். இங்கே காற்று கூட சூடாக தான் அடிக்கும். சில நேரம் இந்த வெப்பத்தால் பாறைகள் கூட வெடிச்சிரும். இந்த இடத்த ஏன் டெத் வேலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1800களில் இங்கே சில பேர் சுரங்க வேலைக்காகவும் சிலர் புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. இங்கே உள்ள அதிக வெப்பத்தாலையும் தண்ணீர் கிடைக்காதனாலையும் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால தான் இங்கே உள்ள மக்கள் இந்த இடத்துக்கு டெத் வேலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா மரண பள்ளத்தாக்கு அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. உலகத்தோட ஆபத்தான இடங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த இடத்த சர்வைவல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட சிலர் பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது ஆகிகாரா ஃபாரஸ்ட். ஆகிகாரா ஃபாரஸ்ட் ஜப்பானில் இருக்கிற மவுண்ட் ஃபியூஜியோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது சுமார் 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. பசுமையான மரங்களால் சூழப்பட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது வேற ஒரு உலகம்னு. இந்த காட்டுக்குள்ளே போன உடனே நம்மளை பயமுறுத்துகிற ஒரே விஷயம் என்னென்னா அது அமைதி தான். இந்த காடு அவ்வளோ அமைதியாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே பறவைகள் ஒலி எழுப்புகிற சத்தம் கூட கேட்காது. மரங்களோட சவுண்டும் கேட்காது. அவ்வளோ அமைதியாக இருக்கும். 1950களிலிருந்து பல மக்கள் தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக இந்த காட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல காரணங்களுக்காக மக்கள் இங்கே வந்து தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் இந்த காட்டோட ஆரம்ப பகுதியிலேயே மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பல அறிவிப்பு பலகைகளை வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஜப்பான் புராணங்களில் ஒரு தீய ஆவி இருக்கக்கூடிய இடமா கருதப்படுது. பல பேர் இந்த வனத்தில் யூரே அப்படின்னு சொல்கிற ஆவிகள் அலைஞ்சு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே காம்பஸ் வேலை செய்யறதுனால பல மக்கள் வழி மாறி போயிருக்காங்க. அதனாலே இந்த காட்டுக்குள்ளே பல மக்கள் போகிறதுக்கு விரும்புறதில்ல. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மர்ம கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.